பொதுவாகவே நம்ம திரைக்காவியங்களில் பார்த்தீங்கன்னா ஹவு டு இம்ப்ரெஸ் த கேர்ள் அதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அதுதானே வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். எப்போவுமே ஹீரோ கூட ஒரு கூட்டம் சுற்றும், அது அவங்களுக்கு ஐடியாவாக கொடுத்துட்டே இருக்கும். தென் அவங்க வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்கள மேரேஜ் பண்ணி அதோட படம் முடிஞ்சிடும். பட் ஆக்சுவல் சேலஞ்சே மேரேஜ்க்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். மேரேஜ் மட்டும்தான் லைஃப் டைம் கமிட்மெண்ட். எல்லாரோட லைஃப்பும் அப்போ இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே வெறும் ட்ரெய்லர் தான். ஸோ உங்கள் மேரேஜ் லைஃப் சக்ஸஸ் ஆகணும்னா உங்கள் பார்ட்னரை புரிஞ்சுக்கணும். உங்கள் பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகணும்னா மார்க்கெட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். யூடியூப்பில் சக்ஸஸ் ஆகணும்னா யூடியூபோட அல்காரிதத்தை புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் எதில் சக்ஸஸ் ஆகிறதுக்குமே புரிஞ்சுக்கிறதுங்கிறது அடிப்படை. நீங்கள் கேட்குற எல்லாத்தையும் கொடுக்குற பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்க வேண்டாமா? இதில் ஈர்ப்பு விதிங்கிறது ஒரு ஃபார்முலா மட்டும்தான். அதே மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. அதில் நமக்கு தேவையான ஃபார்முலாஸை மட்டும் தேவையான அளவு டிஸ்கஸ் பண்ணுவோம். இதில் நம்ம ஃபஸ்ட் பார்க்க போகிறது த லா ஆஃப் டிவைன் ஒன்னஸ். எனக்கு பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.